வெல்கம் டு டியர் ஃபுட்டிஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருச்சி பக்கத்தில் இருக்க திருவள்ளரை என்ற ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டு இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பண்டரிகாஷ பெருமாள் திருக்கோவில். இந்த பண்டரிகாஷன்ற வேர்டு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் பண்டரிகாஷன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இங்கே வாழ்ந்துருந்தார். அவரோட துளசி மாடத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் இங்கே காட்சி தந்ததால் பண்டரிகாஷ பெருமாள் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட ரொம்ப பழமையான கோயில். இந்த ஊருக்கு ஏன் திருவள்ளரைன்னு பேர் வந்துச்சுன்னா, அங்கே இருக்க கோபுரம் வெள்ளை கலரில் இருக்கும். இது வெள்ளரைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது காலப்போக்கில் திருன்றதால் திருவள்ளரைன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு இந்த பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோவில் பார்த்திங்கன்னா அயோத்தியா அந்த சிபி சக்கரவர்த்தி இந்த கோவில் மார்க்கண்டேயன் சொல்ல இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த கோவில் புனரமைச்சார். மார்க்கண்டேயன் சொல்ல சிபி சக்கரவர்த்தி புனரமைச்சார்னா அப்போ பார்த்துக்கோங்க இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோயில்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா திருச்சியிலே ஃபஸ்ட்டு குடையுறை கோயில் இது. ஆமாம், ஒரு பெரிய ஒரு பாறையை குடஞ்சி தான் இந்த கோயில் கட்டிக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான கோவில் இது. இது பார்த்திங்கன்னா 8th centuryயில் இந்த கோவில் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது கோவிலாக கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த கல்வெட்டில் படி பார்த்திங்கன்னா யார் கட்டியிருக்காங்கன்னா சோழர்கள் இந்த கோவில் ஃபஸ்ட்டு திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் இதெல்லாம் ஒரு அரண்மனையாக இருந்தது கோபுரமாக அழகாக மாற்றினது பார்த்திங்கன்னா பல்லவர்கள் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் இந்த கோவில் திருப்பணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்வெட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5th centuryலேயே இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ராமாயண காலத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் 5th centuryயில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப இந்த கோவில் கோவில் மாரி இருக்காது, ஒரு அரண்மனை மாரி இருக்கும். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா சீர்காழியில் இருக்க சட்டைநாதர் கோவில் மாதிரி இருக்கும். அந்த கோவிலை பற்றி நான் போட்டிருக்கேன், வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த கோவிலை பற்றி கொஞ்சம் பாருங்கள். ஓகே, சூப்பர். இந்த வெள்ளையாக இருக்குல்ல அந்த கோபுரம், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதனால தான் இந்த கோவிலோட பேர் திருவள்ளரைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மாதம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போவாங்க. இது உத்திராடைய என்ட்ரன்ஸு. ரெண்டாவது ஒரு என்ட்ரன்ஸ் தக்ஷணான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ். இந்த 2 என்ட்ரன்ஸில் வழியாக தான் 6 மாதத்துக்கு போவாங்க. இது ஒரு சிறப்பு. அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க குளம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து சிம்பிளான இந்த சிம்பிளில் தான் அந்த கோயில் குளம் இருக்கும். அந்த காலத்தில் இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது பார்த்திங்கன்னா நான் கூகுளில் நான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த குளம் பாருங்களேன், நம்ம இந்துக்கெலாம் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த சிம்பிளை கட்டியிருப்பாங்க. இதுதான் இது நான் கூகுளில் நான் எடுத்து நான் உள்ளார போட்டிருக்கேன். 5th centuryயில் ஒரு மலையை குடஞ்சி கட்டிக்கிற கோவில் இது. இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் போகணும். இந்த கோவில் திருச்சியில் இருக்குது. நான் கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. இது மூலவர் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது மூலவர் நான் கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன். பெருமாள், சந்திரன், சூரியன், அப்புறம் மார்க்கண்டேயன், ஸ்ரீபூதேவியோட காட்சி கொடுப்பாரு. ஓகே, சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டேஜ். தேங்க்யூ ஃபார் ஆல்.